காணாமற் போயிடாதீங்க. தேவன் சில நேரம் நம்மளை சில சூழ்நிலைகளை வச்சு கர்த்தர் உருவாக்குவார். அதுல தங்கி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கடினத்தில் உருவாக்குவார். தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் உருவாக்குற விதங்களை நீங்க புரிஞ்சுக்கிடணும். தெரியுமா உங்களுக்கு? எப்படினாலும் கர்த்தர் உருவாக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலையும் தேவன் உருவாக்குவார். ஆடுகள், காணாமற் போன ஆடுகள் கோபத்தினால காணாமற் போச்சு, தவறான புரிந்து கொள்வதனால காணாமற் போச்சு, சலிப்புனால காணாம போச்சு, அற்புதம் நடக்கலங்கிறதுக்காக காணாமற் போச்சு, ஏதோ ஒரு ட்ராக் மாறிடுச்சு. சபைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீங்க காணாமற் போன ஒரு ஆடுகளாய் வளர்ந்து விடக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஜெபம் காணாம போச்சு, பரிசுத்தம் காணாம போச்சு, அந்த ஒப்பு கொடுத்தல் காணாம போச்சு, அர்ப்பணிப்பு காணாம போச்சு. ஆகவே தான் ஆண்டவர் எரேமியால சொல்லும்போது சொன்னார், இள வயசுல இருந்த பக்தி இப்போ உனக்கு இல்ல. இள வயசுல என் மேல இருந்த வைராக்கியம், அன்பு, பாசம், என் மேல இருந்த அந்த ஒப்பு கொடுத்தல், இன்னைக்கு நாட்கள் செல்ல செல்ல உன்கிட்ட இந்த பரிசுத்தமான காரியம் எல்லாம் கொஞ்ச நாள் வர 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 எல்லாம் காணாமற் போச்சு. காணாமற் போன ஆடுகளாய் நாம் இருந்து விடக்கூடாது.